இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு திருமணமே கூட இல்லாம சில பேர் வாழ்றாங்களே. திருமணம் ரொம்ப காலதாமதமா இருக்குது அப்படின்னு அவங்க சுக துக்கத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப கில்லாடியா. சுக துக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு வந்து காலதாமதம் ஆகுதுங்கிறதுக்காக கட்டுப்படுத்தி வச்சுக்குவாங்களா? கிடையாது. இதை இவங்க பெற்றோர் புரிஞ்சுக்கணும். இவங்க தன்னுடைய சுகங்களை ஏதோ ஒரு வகையில அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. காலதாமதமான திருமணம் நடந்தாலும் சுகத்தை குறைச்சிக்க மாட்டாங்க. இவங்க வந்து சுக விரும்பிகள். இதை இவங்க பெற்றோர் நல்லா புரிஞ்சுக்கணும். மேலும் இவருக்கு அமைகிற வாழ்க்கை துணை வந்து சிக்கனத்தை நல்லா கடைபிடிக்கணும். இவங்களுக்கு சிக்கனமா இருக்க தெரியாது. ரொம்ப கடன்கள் அதிகமா ஏற்பட்டுரும். பணத்தை சேமித்து வைக்க இவங்களுக்கு தெரியாது. இதனால அடிக்கடி குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒற்றுமை குறையும். ஆனா எப்படி ஒற்றுமை குறைஞ்சாலும் வாழ்க்கை துணை விட்டு பிரியணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வரவே வராது. ரொம்ப பிரச்சனை அதிகமாயிடுது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? கணவன் வாழ்க்கை துணைக்கு இவருக்கும் பிரச்சனை அதிகமாயிடுது. என்ன பண்ணலாம் இப்போ? மேசராசி மாதிரி ஒரு நாள் ஆனதுப்பா பாத்துக்க அப்படின்னு சொல்லலாமா? என்ன செய்யலாம்? இவங்க அடங்கி போயிடுவாங்க. சரி, பிரச்சனை அதிகமாயிடுச்சு, நம்ம அடங்கி போயிடுவோம் அப்படின்னு அடங்கி போயிடுவாங்க. மேசமா இந்த ரெண்டுல ஒன்று பார்த்தலாம் விட அப்படிங்க. இது அப்படி கிடையாது. நமக்கு வாழ்க்கைத்தினரோட சந்தோஷம் தான் முக்கியம், குடும்ப சுகம் தான் முக்கியம் சொல்லி இவங்க அடங்கி போயிடுவாங்க. சரி, அப்படி அடங்கி போறாங்கன்னா ரொம்ப சமாதானமா உண்மையிலே போயிட்டாங்களா? பிரச்சனை அதிகமாயிடுச்சு, அடங்கி போயிருக்கேன், அப்ப சமாதானமா போயிட்டாங்களான்னா கிடையாது. அந்த சில்லற மனஸ்தாபம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வெளியே தெரியாத மாதிரி பார்த்துட்டு உள்ளுக்குள்ளேயே குமுறிட்டு இருக்கும். அது ஃபுல்லா அப்படி மறந்துட்டு அப்படி ரொம்ப பெருந்தன்மையா அப்படிலாம் இருக்கிறது கிடையாது. டோட்டல் காம்ப்ரமைஸ் தான் கிடையாது. காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி காமிச்சுக்கிறது, உள்ளுக்குள்ளேயே குமுறிட்டு இருக்கும். ஆனா அந்த சில்லற மனஸ்தாபத்தை வெளியே காமிச்சுக்காத மாதிரி அப்படி அழகா அவர் நடிச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துவாங்க. அது இவங்களோட சிறப்பு அம்சம் தான். அது நல்லது தானே, அதனால தப்பு இருக்கு.